தசை அடிக்குது, அப்படியே நில்லுங்க. என்னது? ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பெரிய இடத்து பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க உங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு 10 ரூபாய் கமிஷன் அப்படி தள்ளனா உங்களை இப்பவே அங்க தள்ளி விடுறேன். எந்த இடம்? பேங்கர் சக்திவேலு. வாயா, நான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அந்த இடத்துல சேர்த்து விடுறதுக்கு உங்களுக்கு கமிஷன் வேற வேணுமா? மூடியா வாயா. அது நீதானா? அதான் டியூஷன் சொல்லி கொடுக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டார் அந்த ஆளு. சரி, வேற டீச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடே செல்லையா, என்னையா ஏதோ வாத்தியாருக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, அது எந்த இடம்? ஆமா, நம்ம பேங்கர் சக்திவேலு வீட்டு பிள்ளைங்களுக்கு. ஆஹா, பேஷான இடம். என்ன சேர்த்து விட்டுறா, காலட்சேபம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோ யோ, என்னையா அவர் பொம்பளை டீச்சர் வேணுங்கிறாரு, நீ ஒன்ன சேர்க்க சொல்ற? என்ன வித்தியாசம்? பொம்பளையும் கொண்டதான் போடுறா. இந்த பாரு, நானும் கொண்டதான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம உனக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமோ? இந்த காலத்து பெண்களுடைய லேட்டஸ்ட் சிகை அலங்காரமே இப்படித்தானடா. அதனால நீ பொம்பளை ஆகிடுவியா? வேணும்னா புடவை கட்டிக்கிறேன்டா. அவர் நம்புவாரா ஐயா? உன்னை என் ஆத்துக்காரன்னு சொல்லிக்கிறேன். யோ யோ யோ, நீ எனக்கு ஆத்துக்காரியா வந்தா நான் ஆத்துல இறங்க வேண்டியதா ஐயா? செல்லையா, மாசம் மாசம் உனக்கு வேணா ஏதாவது தள்ளுறேன்டா. தள்ளுறியா? அப்ப ஒண்ணு செய். இந்த பொம்பளைங்க ஆம்பளையா மாறுற மாதிரி நியூஸ் வருதே, அந்த மாதிரி நீ பொம்பளையா மாறுறதுக்கு ஏதாவது இருந்தா செய், சேர்த்து விட்டுற. அடே, இது வரைக்கும் லோகத்துல பொம்பளைங்க தான் ஆம்பளையா மாறி இருக்கா. ஆம்பளை பொம்பளையா மாறினதா சரித்திரமே கிடையாது. என்ன ஆரம்பிக்க சொல்றியா? அட, இந்த லோகத்துல நீ அதை செஞ்சு ரெக்கார்டு பிரேக் பண்ணையா? ஏண்டா, நான் என்ன வாத்தியாரா இல்ல வித்தக்காரனா? யோ, எனக்கு வேண்டியது ஒரு பொம்பளை டீச்சரியா. சும்மா வள வளன்னு கத்தாத. அம்மா, கண்ணம்மா, சேத்த இப்படி வா. என்னங்க? ஒரு நல்ல இடத்துல டியூஷன் வேலை இருக்கா, போறியோ? போறேனே. பின்னங்கடா, பெரிய குடும்பம், உண்டிக்காரி உடைச்சு ஓடா போயிட்டு இருக்கா, சேர்த்து விட்டுற. அம்மா, அங்க பொண்ணுதான் வேணுமா? நான் போனா என்ன, நீ போனா என்ன? ஏண்டா, பொண்ணு தானே வேணும்னு கேட்டா, நேக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்லயே இது ஒண்ணு தாண்டா பொண்ணு. உன் லைஃப்ல இந்த ஒரு காரியம் தேவை பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கடா, சேர்த்து விட்டுறேன். சேர்த்து விட்டுறேயா? செல்லையா, அங்க எப்போ போலாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நேரா நீ போ. செல்லையா சொன்னார்னு சொல்லு, எல்லாம் நடக்கும். சரி போமா. பாத்தியாடி, நான் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்த இடத்துக்கு இவ விழுந்துடுச்சு, ஓடுறான். ஓடட்டும். சக்திவேலும் ஒரு மாதிரி, இவளும் கடந்து அலையறா. இனி ரெண்டுக்கும் பொருத்தமா போச்சு. ஆமா, சக்திவேல் என்ன அப்படியா? அப்படியாவா? அவன் என்ன பார்த்து என்னவன், அதனால தானே. அடச்சா போயா, உன் வேலையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு வந்துட்டேன். இவன் மூக்கு மொழியுமா சினிமாக்காரி மாதிரி சும்மா சலக் சலக்கு நடக்கிறா. விட்டு வைப்பானா? பாரு என்ன ரகல நடக்க போகுதுன்னு. ஆமனார, ஆடி போன வயசுல நீர் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு மணி ஆற்றீர்? நீரு மணிய கையில் எடுத்து கெட்டியா புடிச்சுக்கும், அது தானா அடிக்கும். பூஜை முடிஞ்சு போச்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. மணிய கீழே வையும். ஆமா, வைக்கும் போது அடிக்குது, எடுக்கும் போது அடிக்குது. அப்பா திருப்பதி வெங்கடாஜலபதி பாலாஜி கோவிந்தா. எங்க மாமனாருக்கு நிறைய ஆயுச கொடு. மாப்பிள்ள, எனக்கு தான் நிறைய ஆயுச கொடுத்திருக்கிறானு. ஐயோ, உன் உடம்ப பார்க்கும்போது என்ன கூட கேவலமா இருக்கு. மாப்பிள்ள, உன் உடம்ப கவனிக்க கூடாதா மாப்பிள்ள? எந்தப்பா எந்தப்பா பெத்து கொடுத்திருக்கிற ஒரு பத்திரமாத்து தங்கத்தை குனியாம வடையாம அவ பண்ணி போடுற குபீர் சமையலை சாப்பிட்டுட்டு இந்த அளவுக்காக உடம்பு இருக்க, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அடியே அலமேலோ, இப்படி கூப்பிட்டா வரமாட்டாளே. அடியே குபீர், குபீர். ஏன் அங்க இருந்தே குபீர் குபீர்னு கத்துரு? குபீர் நீங்க வரப்படாதோ? குபீர்னு வந்துட்டேன்டி. ஏண்டி, மணி 9 ஆச்சு, 10 நிமிஷம் ஆறுது. நான் ஸ்கூலுக்கு போய் பாடம் சொல்லி தர வேண்டாமா? ஆகாரம் எல்லாம் ரெடியோ? உங்களுக்கு என்ன வேணும்? டிஃபனா சாப்பாடா? என்ன வச்சிருக்காய்? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க? இத பாருங்களேன். குபீர் ரவா தோசை பவுடர். குபீர் இட்லி பவுடர். குபீர் குபீர் குபீர். ஏண்டி அளவோ, இப்படி எல்லா குபீரையும் டின் அடைச்சு நம்ம ஆத்துல வச்சிருக்கேது நமக்கு சரிப்பட்டு வருமோ? சும்மா இருங்க. வெளிநாட்டுக்கு போறவ அத்தனை பேரும் இந்த குபீரை தான் டின்ல அடிச்சு கையோட விமானத்துல எடுத்துட்டு போறா. ஏண்டே, விமானம் என்ன கை வண்டியா இல்ல கட்ட வண்டியா? உப்பு புடி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா வச்சுட்டு போறதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு போகப்பட்டவா அப்படித்தான் டின்ல அடைச்சிட்டு போவா. அது நம்ம ஆத்துக்கு சரிப்பட்டு வருமோ? ஏன் சரிப்பட்டு வராது? ஏண்டி, நீயும் உங்க அப்பா மாதிரி மண் அடிக்கிற. அடி அலமோ, இந்தாடி நான் சொல்றத கேள்றேன். சொல்லுங்க. அறுசுவை உண்டிங்கிற பதமே தமிழ் மொழியில உள்ள மாத்திரம் தாண்டி இருக்கு, வேற எந்த மொழியிலுமே கிடையாது. நீயும் பண்றீங்க குபீர் சமையல், அதுல எந்த சுவையுமே கிடையாது. ஏன், எந்தெந்த காய்கறிய எவ்வளவு நேரம் வேக வைக்கணும், அதை என்னென்ன வேக வச்சு எரிக்கணுங்கிற முறைய தமிழ்ல தாண்டி இருக்கு. பெருசா தமிழை பத்தி பேச வந்துட்டார். எல்லாத்தையுமே வேக வைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு வந்தப்புறம் விறகாவது எரிக்கிறதாவது. அதை தாண்டி நானும் சொல்ல வந்தேன். எப்ப சமய கட்டுக்குள்ளேயே கேஸ் வந்துடுத்தோ அப்புறம் எல்லாமே கேஸ் தாண்டி. அப்பப்பா, உங்களோட பேசி பேசி என் தொண்டையே கேஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, நான் தேரத்தை முடிச்சுட்டு வரேன்.
என்னத்த சொல்ல போறேன்? இந்த டம்ளரை வாங்கி கீழே வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க. அடியே, அந்த டம்ளரை நீயே குறிஞ்சு கீழே வையண்டி. என்னால குனிய முடியாது. இது தாண்டி நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமே. அலமோ அலமோ, வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளை குனியலன்னா வெளியே போற ஆம்பளை தலை நிமிரவே முடியாது. ஏ சரி சரி, தலை குனிகிற விஷயத்தை பத்தி அப்புறம் நம்ம 2 பேரும் தனியா பேசிக்குவோம். முதல்ல இந்த குபீர் சமையல மாத்திரு. என்னால முடியாது. அடியே அடியே, இந்த குபீர் சமையல சாப்பிட்டு குபீர்னு யாருக்காவது ஏதாவது ஆயிட போறது. யாருக்கு என்ன ஒண்ணு ஆகட்டும், நான் குபீரை மாத்திக்க மாட்டேன். அப்ப எல்லாமே கேஸ் தானா? அடியா குபீர் கேஸ். அம்மா அம்மாடி, டேபிள்ல சமையல் பண்றே வெடிடி. ஐயோ அடே செல்லையா, செல்லையா, செல்லையா வந்துருவா வந்துட்டே இருக்கா. போய் ரொம்ப நேரம் ஆச்சு சாமி. ஆமா, நேக்கு வேண்டியதையும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? பட்டை. என்ன சாமி என்னது? உட்காருங்க. தயிர் பட்டை, எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பச்சை மிளகாயை புளிஞ்சு உப்பு காரமா கொண்டாடான்னு சொல்லியிருக்கேன். ஆமா, உங்க வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரலையா? என் ஆத்துக்காரியினுடைய குபீர் சமையலை பத்தி கேள்விப்பட்டு இப்படியா கேக்குறீங்க? இத பாரு, அவ உப்பு காரம் எல்லாம் பண்ணி போறதை சாப்பிட்டு சாப்பிட்டு நேக்கு நாக்கெல்லாம் செத்து கொடுத்து ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே சொல்லித்தான் பட்டைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன் சாமி, உங்க ஆத்துக்காரமா இன்னும் அந்த குபீர் சமையலை விடலையா? விட மாட்டாளே, மாட்டவே மாட்டாளே. என்ன விட்டாலும் விடுவாளே தவிர இந்த குபீரை மாத்திரம் விடவே மாட்டான். ஐயோ, வயிற்று கிள்றதே. அங்க தாண்டி கிள்றது, நானும் பாத்துட்டேன். வேண்டி வங்கோ தொட வேண்டி கிட்டத்துக்கு முன்னால சாப்பிட ஆரம்பிய. மூடு பீன்ஸா. அடே செல்லையா, ஏய்யா வாழ் கத்துறீங்க? ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, அந்த கடையில போய் வாங்கிட்டு வர வேண்டாமா? பசி வயிற்று கிள்றது பராந்து மாதிரி லாபு. அங்கோ ஜனங்குடி. சாமி சாமி, பெரியவா இப்படி உட்காரு. பொடி விட்டு கண்ட கடையில வாங்கி நீ கடிச்சு கடிச்சு துப்புவேன். நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா என் ஆச்சாரம் என்ன ஆறுது? அது சரி, வெய்யல. இந்தாமா வெயிடா, எல்லாத்துக்கும் வெயிடா. பாவம் பசியில தடுமாறுறாரு. எடா செல்லையா, என்ன வந்திருக்காங்க? எதா இருந்தா என்னயா, நேரம் கட்ட நேரத்துல வாங்கிட்டு வர சொல்றேன். கிடைச்சத தின்னையா. சரிடாப்பா. ஹரே கிருஷ்ணா. அடே அடே செல்லையா, சண்டாளா, இப்படி வந்து என் பக்கத்துல உட்கார்றா. என்னையா அடுக்கு மொழியில திட்டுற? சேண்டா, லோகத்துல இப்படி ஒரு ருச்சியான பதார்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாதேடா. 35 வருஷமா நான் இதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். இதை யாரா பண்ணா? தெரிஞ்சிருந்தா நான் அவளையே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். அத பண்ணது ஆம்பளையா? இருக்கட்டுமே, நன்னா இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும். கல்ப கோடி காலத்துக்கு நன்னாவே இருக்கட்டும். நீ என்னையா சொல்ற? இப்ப நான் வரையா, நான் என்ன சொல்றது? அங்க பதார்த்தத்தை பாடுறா, வாசனை சும்மா கமகமன்னு தூக்குறதே. அடே, உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்ன? என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? முட்டாள் மடையா. ஐயோ, மாறி போச்சே மாறி போச்சே. லோகத்துல எல்லாமே மாறிண்டு வருது, இப்ப என்னடா புதுசா மாறி போச்சு? திங்காதையா. லஞ்ச் டைம், இப்ப திங்காம எப்படா திங்கிறது? அது அந்த அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்க. திங்காதையா என்ன சொல்? அடிச்சு பல்ல காட்டி விடுவேன். ஏண்டா, இப்படிப்பட்ட வசந்த பொருள் எல்லாம் அவதான் திங்கணுமா, நான் திங்க விடாதா? அது திங்காதையா. நான் சொல்ல போனா அடிக்க வருவேன். 2 வருஷத்துக்குள்ள ரிட்டையர் ஆக போறேன், அதுக்குள்ள திருவுறான்டா. திங்காதையா. திங்காதையா. அட சொல்றத கேளியா. இது முட்டை பரோட்டா ஐயா. ஐயோ, என்ன கண்டுட்டா. அடி அப்படி அடி அடி அடி. அப்படி எடு. போடு போடு. நெட்ல போய் அடிக்கிறான் பாத்தியா, அவன் சரியில்லப்பா. அடி அடி. இறந்துடுறான். போச்சு, பிளேஸ் பண்ணிட்டான். ஒரு வயலும் சரியில்லப்பா. என்னையா நீ பண்ணல உட்காந்துக்கிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைங்கிற?
எங்கயா எந்த காரியா பாப்போம். அவங்க எவ்வளவு நல்லா ஆடுறாங்க, அதை போய் பழிக்கிறிய கண்டியா பாக்கலாம். என்னடா நாடா ஆட்டமா அதெல்லாம் ஒரு காலம். வாலிபால் ஒரு பந்தை வச்சுட்டு இத்தனை பேர் நம்ம பெருசா ரகலை போடுறானுங்க. 3 பந்தையா வச்சுட்டு ஆடுவான். போய் ஆடியா பாக்கலாம். என்னடா எல்லாம் வெளியே வந்துட்டீங்க, ஆட்டம் அவ்வளவுதானே? வாங்க ஆடி பாக்கலாம் வாங்க. இது நாடுதா நம்ம ஆடல சரியில்லைன்னு சொன்னீங்களா, வந்து ஆடி பாருங்க. சரிடா, சினிமா பாக்குறவங்க கூட தான் அது சரியில்லை இது சரியில்லைன்றாங்க. அதனால அவங்க நடிக்க முடியுமா? நான் கோர்ட்டுக்கு வெளியே இருந்து சொல்றேன். ஊத்தாடா சீக்கிரம் குடுறா, ஆட கூப்பிடுறேன். ஆட்டுக்காரி கோச்சு போடா. அப்புறம் தானே குடிச்சலையா கொண்டாடா. பந்த வச்சு விளையாடுறா, என்ன வச்சு விளையாடுறீங்க? போங்கடா 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 போங்கடா. இப்படி வேடிக்கை பாக்குறதுக்குன்னா நான் வெளியே இருந்திருப்பேன்ல, என்ன ஏன்டா மெனக்கட்டு உள்ள கொண்டாந்தீங்க? வைகுண்ட ஏகாதசி அதுவுமா பச்சை காய்கறியோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறியா? வா 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 வா. அடியனுடைய கொள்ளையில விளைஞ்சது ஐயாவுடைய எல்லையில கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். கொண்டடா கொண்டடா. என்ன தலை சொரியாய் கமிஷனா? கேஷா இல்லை, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூட. சாப்பாடா? ஆமாண்டா, வடமாயாசத்தோட ஒரு வாரத்துக்கு காணும்படியா ஒட்டக மாதிரி ஒரு புடி முடிச்சிட்டு போயிடு. ஐயா கோவி ஐயா ஏண்டி ஆகாரம் என்ன ஆயிடுத்தோ? 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி விடுறேன். அப்ப இன்னும் ஆகலையா? 5 நிமிஷம்ங்கிறானே. என்னடி இது செல்லையா வேற சாப்பிட வந்து விட்டான், கூப்பிட்டு விட்டேன். 1000 பேர் வரட்டுவேன். குபீர் கையில இருக்கச்ச 1 நிமிஷம் தானே. இங்க பாத்தியா வெண்டக்கா செல்லையா வாங்கிட்டு வந்திருக்கான், நறுக்கி போட்டு நல்ல சாம்பாரா வை. இதெல்லாம் என்னத்துக்கு? இப்பதான் காய்கறி எல்லாம் குபீர் டின்லயே வந்து விடுத்தே. அதையும் பவுடர் பண்ணிட்டோளா? ஏசாமி, இன்னமே அம்மா போய் சமைச்சு நம்ம சாப்பிடுறத. அடே அப்படி தள்ளி நின்னு சமய கட்டல என்ன நடக்கிறதுன்னு எட்டி பாடுற. சாமி, ராக்கெட் வேகம்னு சொல்றானே, அது நம்ம அம்மா சமையல் வேகத்துக்கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. அதே வேகத்துல நீ அடிச்சு விடு. ஏன் மாமா பரிசேஷன் எல்லாம் முடிஞ்சதோ இல்லையோ? முடிஞ்சு ஆரம்பிச்சுடுறது, அவளுக்கும் சொல்றது சாப்பிடண்டி. அதே கிருஷ்ணா. பிடிச்சபடியே இருக்காளே, எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன், நான் என்னத்த பண்ணுவேன். என்னடே சொல்ற மாமா? இப்படி சொல்லாத கொள்ளாத குபீர்னு போயிட்டாரு. அவகிட்ட தலைவரையா அடிச்சு சொல்லு, இந்த குபீர் சமையல பண்ணாதிரி, யாருக்காவது குபீர்னு ஏதாவது நடந்துருவே. ஐயோ பாபா, நீங்க இருந்து உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பேன்னு எதிர்பார்த்தரு. இப்படி நானா கலெக்ட் எடுக்க முடியா பண்ணிட்டு. ஐயோ, நான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? இத விப்பனா வெப்பனா என்ன பாக்குறேன்? இல்லவே எல்லாத்த பார்க்க போறேன். ஐயோ
ஐயோ சாஞ்சி விட்டாரே என் மாமனார் சாஞ்சி விட்டா. எங்கடா ஜிலேபி? அடே ஐயோ கண்ணாடி போட்டாலே மேல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்தாங்க இப்படி போயிட்டாளே, பின்ன வேற எப்படி போவா? ஐயோ வெச்ச இடம் சொல்லாம போயிட்டாளே. எப்படி சொல்லுவா? அரைச்சி கரைச்சி வடிச்சு படைச்சிருந்தா 4 நாளைக்கு நிறுத்திட்டு இருந்திருக்கோம். வெச்ச இடத்த சொல்லிட்டு போவா. நீ என்ன சமையல் பண்ண? என்னடி சமையல் பண்ண? குபீர் குபீர். ஐயோ 2 பேரும் ஒன்னா போயிட்டாளே. டிராமா சினிமாவுக்கு சேர்ந்து போகல, இதுல மாத்திரம் என்ன தனித்தனியா? ஏண்டா வெச்சத வெச்சபடியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற? முடிஞ்சிட்டு போய இருக்கியா? துப்பிடா துப்பிடா. என்னடா